ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மனதிற்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் செயல்படலாம். மனக்குழப்பங்கள் இல்லாத நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மேஷராசி நேயர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு குடும்ப குழப்பங்கள் தீரும். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று மேஷராசி நேயர்களுக்கு பலவிதமான வேலை பலுக்கள் அதிகம் இருந்தாலும் மனதில் சந்தோஷமும் மன நிம்மதியும் உண்டு. ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் இன்று நன்மைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள். புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும். புதனின் மாற்றமானது சூரியன் சுக்கிரனுடன் இவர்களுக்கு இன்றைய நாளில் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். ராசியில் சந்திரனும் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்திலையும் சுக்கிரனுடன் இருப்பது இவர்களுக்கு இந்த நாளில் ஒரு நல்ல லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவானும் 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். இவர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை இன்றைய நாளில் தீர்ப்பார். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்தோர்களிடத்தில் நல்ல ஒரு பாசத்தை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி அன்பும் பரிமாற்றங்கள் இன்று சிறப்பாகவே அமையும். இன்று வீட்டிற்கு வருகை தரக்கூடிய புதிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவும் மற்றும் இவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்கள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பது சற்று அலைச்சலை கொடுக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கும் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பார். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு இன்று அனுகூலத்தை கொடுப்பதனால் சந்திராஷ்டம தோஷங்கள் விலகும். தனுசு ராசி அன்பர்கள் ராசியில் செவ்வாய் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைய நாளில் பலவிதமான வேலை பலு அதிகமாகவே இருக்கும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு புதிய வருமானங்கள் வருவதற்கான ஒரு வழி பிறக்கும். மகர ராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்கள் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதற்கு உறவினர்களினுடைய உதவியோ அல்லது சகோதர சகோதரிகளின் உதவியோ நாடலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன கலக்கங்கள் மாறும்.
கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உயர்வை கொடுப்பார். இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல ஒரு பாசமும் நல்ல ஒரு பற்றும் ஏற்படும். இத்தனை நாள் வரைக்கும் இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் தீரும். இன்று உடன் பிறந்தவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு மன நிம்மதியை தரலாம். பூர்வ புண்ணியத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதனால் பிள்ளைகளால் லாபம் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் அவர்களது ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜாதகம் பார்க்கறதுக்கான கல்ச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு கூட வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் வந்து பார்த்தாங்க. பெண்களுக்கும் சகிப்புத்தன்மை நிறையா இருந்தது. திருமணம் ஆனாலும் கஷ்டங்களை தாங்கி கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்தினாங்க அன்றைய சூழ்நிலையில. இன்னைக்கு வந்து யார் வேணாலும் ஜோதிடம் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் யூடியூப் உங்களது தான் சேனல். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தினாலும் பேசலாம். அதையும் நம்புறதுக்கு ஒரு 10 ஜனங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கன்ஃபியூஷனில் ஜோதிடமே பார்க்காமல் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, என்ன நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்து எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல உங்களுடைய பிள்ளைகள் முதல்ல உங்க வார்த்தைகளை கேட்குறாங்களா? அதுவே இல்லை. இதுவும் நம்ம சொல்லுவோம், நம்ம கிரகச்சாரம் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். இன்றைய சூழ்நிலையில ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பசங்களுக்கு என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு அட்வைஸா நான் சொல்றேன். மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த மாசத்துல நமக்கு ஏதாவது எந்த பீரியட்ல ஹெல்த் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நமக்கு ஒரு சின்ன கைட்லைன் மாரி, இந்த இந்த கோச்சாரத்துல செவ்வாய் மாறுறது, கோச்சாரத்துல சூரியன் மாறுறார். மாசம் மாசம் சூரியன் மாறுவார். ஸோ இதுல நமக்கு வந்து ஒரு ஹெல்த்ல வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் திருமண பொருத்தங்களுக்கு நமக்கு அவசியம் இல்லை பார்க்கறதுக்கு. பிகாஸ் பசங்க வந்து அவங்கவுங்க சாய்ஸ்ல வந்து பண்ணிக்கிறாங்க. அண்டு ஜாதகத்தினுடைய ஒரு கைடன்ஸை நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஷேர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி லைஃப்ல முக்கிய டெசிஷனுக்கு எடுக்கலாம். கல்யாணம் வந்து நம்ம பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கான ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். இல்லை நான் தேர்ந்தெடுக்கிறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.